இதுல எது வேணும்னாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். உங்க ஹஸ்பண்டோட பெயில் கேன்சல் ஆயிடுச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரோட ஃபேன்ஸ் கூட இவர்தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏதாவது நியாயமா சொல்றீங்களா? பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுனா கோர்ட் நியாயமா நடக்குதுன்னு அர்த்தம். குற்றவாளி கூட கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா என்னோட புருஷன் குற்றவாளி இல்ல. சிமோனிகா இறந்தது அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான். இவர் அவளை எதுவும் பண்ணல. இது ப்ரீ பிளான் மர்டர்ல எதுவும் கிடையாது. இதுக்கும் என் புருஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம இவரை மாட்டி விட பாக்குறாங்க. இது கிளியர் கட் மர்டர் மிஸ்ஸஸ் பிரியா. ஏன்னா ஹோட்டல் ரூம்ல உங்க கணவன் கூட சிமோனிகா மட்டும் தான் இருந்தா. அப்புறம் இவர்தான் அவங்கள தள்ளி விட்டுருப்பாங்க. நீங்க அங்க இருந்தீங்களா? சொல்லுங்க, நீங்க அங்க இருந்தீங்களா? இவர் சிமோனிகாவை தள்ளி விடும்போது நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. இல்ல உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது போட்டோவோ வீடியோவோ ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீங்க எல்லாருமே ஜர்னலிஸ்ட் ஃபார் காட் சேக். எல்லாருக்கும் உண்மையை சொல்றதுதான் உங்களோட வேலை. நீங்க சொல்ற கதையெல்லாம் உண்மைன்னு சொல்ல கூடாதுல்ல. நீங்க சொல்ற நியூஸ் உங்க நியூஸ் சேனல்ல எல்லாரும் பாப்பாங்க. இத பாக்குறவங்க நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைப்பாங்க. இது வரைக்கும் கோர்ட்ல எந்த முடிவும் சொல்லவே இல்ல. அதனால இவர் குற்றவாளின்னு யாரும் சொல்ல முடியாது. இவரோட பேரு அபிஷேக், புரிஞ்சுதா? யாராவது இவரை குற்றவாளின்னு சொன்னீங்க, உங்க எல்லாரும் மேலயும் மான நஷ்ட வழக்கு போட்டுருவேன் சொல்லிட்டேன். எதுவும் ப்ரூவ் ஆகாம உங்களால எப்படி சொல்ல முடியும்? இவர் பாட்டை கேட்டு நிறைய பேர் மனசுல இருக்கிற வலி போகுது. அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாரா? இது வரைக்கும் யாருக்கும் அவரு எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. உயிர் எடுக்கிற அளவுக்கு எப்படி இவர் போவாரு? நீங்க எங்க வாய மூடிடலாம், ஆனா மக்களோட வாய எப்படி மூடுவீங்க? இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவர்தான் குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இவர் ஃபேன்ஸ் யாரும் இவருக்கு அகைன்ஸ்டா இல்ல. இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க இவரோட ஃபேன்ஸ் இல்ல. இவரோட ஃபேன்ஸ் இவரோட கான்செப்ட்ல இருந்தாங்க.